அன்பு நண்பர்களே, நெல் வகைகள் நண்பர்களே நிறைய இருக்குது. அதில் அந்த ரகங்களே மிக முக்கியமான ரகம் வந்து செந்நெல் நண்பர்களே. நீங்கள் பார்க்குற இந்த செந்நெல் ரகங்கள் நண்பர்களே முக்கியமாக வந்து வானம் பார்த்த பூமியில் வந்து விதைக்கப்படுகிறது. பர்கூர் மலைப்பகுதியில் வாழும் பேடகம்னா லிங்காயத்து மக்கள் நண்பர்களே, அவர்கள் விவசாயத்தில் நண்பர்களே தொடர்ந்து பயன்படுத்தி வருகிறார்கள் நண்பர்களே. அவர்கள் காலகாலமாக தொடர்ந்து விதைத்து வருகிறார் நண்பர்களே. அவங்க பாரம்பரிய உணவுகளில் வந்து இந்த நெல் உணவு வந்து ஒன்று நண்பர்களே. இந்த நெல் அரசின் மூலம் செய்யும் உணவு நண்பர்களே அவ்வளோ ருசியாக உடம்புக்கு ஏற்ற சத்துக்கள் நிறைந்ததாக வந்து இருக்கும் நண்பர்களே. இது முக்கியமாக நம்மள இயற்கை விவசாயத்தில் வருகிற நெல் நண்பர்களே. நண்பர்களே, இவர்கள் வந்து நெல்லையோ அதனுடைய அரிசியோ விற்பனை செய்வதில்லை. அவர் தேவைகளுக்கேற்ப அந்த உணவுக்கு மட்டும்தான் நண்பர்களே விதைத்து கொள்கிறார்கள் நண்பர்களே. நண்பர்களே, நீங்கள் பார்க்குறது நண்பர்களே நெல் மணிகள் நண்பர்களே. அந்த நெல் மணிகள் பார்த்தீங்கன்னா நண்பர்களே இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இப்போது வளர்ந்த நண்பர்களே அறுவடைக்கு வந்து தயாராக இருக்குது. நண்பர்களே, இதனுடைய உணவு நம்ம வந்து சாப்பிட்றதுனால நண்பர்களே நம்ம உடலுக்கு அதிக கலோரியன்கள் வந்து கிடைக்குது நண்பர்களே. அந்த நெல் மணிகள் வந்து இப்படி தான் இருக்கும் நண்பர்களே. அதை பாருங்கள். தேவைக்கு ஏற்றவாறு நண்பர்களே உருளில் போட்டு இடித்து அதை வந்து அரிசியை வந்து எடுக்கிறாங்க நண்பர்களே. முதல்ல அந்த தோடு போச்சுன்னா நண்பர்களே இப்படி தான் அரிசி இருக்கும். அதன் பிறகு பாருங்கள் நண்பர்களே, இப்போ வந்து எந்த ஒரு தோடு இல்லாமல் வந்து நல்ல அரிசி பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இப்படி தான் அந்த அரிசி இருக்கணும், ரொம்ப பெருசாக இருக்கும். மிஷினில் போட்டு அரைக்கலாம் நண்பர்களே. அரைச்சா வந்து அந்த சிவப்பருக்கு பார்த்திங்கன்னா அது போயிடும். அரிசி வெள்ளை கலரில் வந்துடும் நண்பர்களே. அப்போது சாப்பாடு ருசி இருக்காது நண்பர்களே. இப்படி எடுத்து அரிசியை சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லா ருசியாக இருக்கும் நண்பர்களே.